இதையே நம்பியிருக்கக்கூடிய அந்த கேஸை நம்பியிருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்கள் வந்துட்டு தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்தியா எந்த நாட்டுக்கும் நாங்கள் சாதகமாக இருக்க போகிறது கிடையாது, நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தங்களுடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானும் மனம் இறங்கி ஹார்மோஸ் நீரிணையை இந்தியாவிற்காக திறந்து விட்டது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 டன்னுக்கும் மேற்பட்ட எண்ணெயை குஜராத் துறைமுகத்திற்கும் மும்பை துறைமுகத்திற்கும் வந்து சேர்ந்திருக்குது. கச்சா எண்ணெயினுடைய விலை மிகவும் அதிகரிக்கக்கூடும். இந்த எண்ணெய் விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகமாகும். இதன் மூலமா இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாழ்வு நிலைக்கு செல்லக்கூடும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக எண்ணெய்க்கான தட்டுப்பாடு அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்தில். என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதல்னால பார்த்தீங்க அப்படின்னா அங்கிருந்து வர வேண்டிய எண்ணெய் வித்துக்கள் நம்மளுக்கு வரலை. கச்சா எண்ணெய் ஆகட்டும் குரூட் ஆயில் ஆகட்டும் நமக்கு வரமாட்டேங்குது. இதனால் இங்கே மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி. இதையே நம்பியிருக்கக்கூடிய அந்த கேஸை நம்பியிருக்கக்கூடிய நிறைய ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது. ஒரு பேண்டமிக் மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியா இதுல மிக நுட்பமாக, மிக துல்லியமாக, மிக அறிவார்ந்த தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தட்டுப்பாடுகளை தகர்த்தெறிஞ்சுக்கிட்டு வருது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு வியக்கத்தக்க செய்தியாக தான் பார்க்கப்பட்டு வருது. என்ன அப்படின்னா அங்க ஈரான் பக்கத்துல ஹார்மோஸ் நீரிணையை ஈரானிய கப்பல்கள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அங்கே ஏதாவது கப்பல்கள் கிராஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாகவே விடப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எந்த எரிபொருளுமே இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையே தான் இருந்தது. அப்போ தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி நிலைமையை விளக்கி சொல்லி இந்தியா எந்த நாட்டுக்கும் நாங்கள் சாதகமாக இருக்க போகிறது கிடையாது, நாங்கள் நடுநிலை இருக்கிறோம் அப்படிங்கறது தங்களுடைய கருத்தை அங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஈரானும் மனம் இறங்கி ஹார்மோஸ் நீரிணையை இந்தியாவிற்காக திறந்து விட்டது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 50 டன்னுக்கும் மேற்பட்ட எண்ணெயை குஜராத் துறைமுகத்திற்கும் மும்பை துறைமுகத்திற்கும் வந்து சேர்ந்திருக்குது. ஸோ அதன் மூலயமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பரவலாக கொஞ்சமாக அந்த பெட்ரோலுக்கும் கேஸ் தட்டுப்பாடும் கொஞ்சமாக சார்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மக்களுக்காகவும் தேச நலனுக்காகவும் துணை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக தான் பார்க்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கிட்ட வர்த்தகத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட நாங்கள் எண்ணெயை வாங்குவோம், கண்டிப்பாக எங்களுடைய நாட்டுக்கு தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெனிசுலா கிட்ட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் நிர்பந்தித்தும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையை காரணம் காட்டி இப்போ ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இதற்கு நடுவில் கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதுனால கத்தார் ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவும் கத்தாரும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலிய பொருட்களுக்கு கச்சா எண்ணெய்க்கு ரொம்பவும் பேர் போன ஒரு நாடு. ஸோ அங்கே ஈரான் தாக்குதல் நடத்தும் போது இது இன்னும் மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ஈரான் அமைதி காக்கல அப்படின்னா நாங்க கண்டிப்பா ஈரானுடைய முக்கியமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னா இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை மிகவும் அதிகரிக்கக்கூடும். இந்த எண்ணெய் விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னா பெட்ரோலிய பொருட்களுடைய விலை அதிகமாகும். இதன் மூலமா இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாழ்வு நிலைக்கு செல்லக்கூடும். ஸோ அதற்கான நடவடிக்கைகளை இப்பவே எவ்வளவு தூரம் சேமிக்கணுமோ அதன் மூலமா சேமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேற எந்தெந்த நாட்டு கூட எல்லாம் வர்த்தகம் பண்ணா நம்மளுக்கு சரியா வரும், வேற எந்தெந்த நாட்டு கூட எல்லாம் நம்ம நட்பாகிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான எண்ணெய் பற்றாக்குறை இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை இப்பவே தீட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல இயற்கை எரிவாயு பொருட்கள் மூலமா என்னென்ன செய்யலாம், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸுக்கான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, எலக்ட்ரிக் வாகனங்களை அதிகரிப்பதன் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலிய தட்டுப்பாடை
தட்டுப்பாடை வந்துட்டு ஓரளவு குறைக்கலாம். இப்படி நிறைய திட்டங்களை வந்துட்டு மேற்கொண்டுகிட்டு வராங்க. இயற்கை எரிவாயுவுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், மீத்தேனுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற திட்டத்திலையும் வந்துட்டு மத்திய அரசு இப்போ ஈடுபட்டுக்கிட்டு தான் வராங்க. கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த நிலைமைக்கு இப்போ ஓரளவு வந்துட்டு நிலைமை கட்டுக்குள்ள தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பரவலாக வந்துட்டு கேஸ் எல்லாம் கிடைக்குது, எல்லாருக்குமே பரவலாக பெட்ரோலியம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது தட்டுப்பாடு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்குது. இது இந்தியாவிற்கான வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக தான் இதை வந்து பார்க்கணும். இப்ப இயற்கை எரிவாயு மூலமாக வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே கேஸ் பயன்படுத்திய வந்துட்டு நம்ம பழக்கப்பட்டு விட்டோம். இனி இயற்கை எரிவாயு சார்ந்த தொழில்நுட்ப முறையை வந்துட்டு நம்ம மேற்கொள்ளணும், அதற்கான ஒரு நடவடிக்கைகளை இறங்கணும். அதற்காக வந்துட்டு பப்ளிக்குக்கும் வந்துட்டு அறிவுறுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயற்கை எரிவாயுன்னா வெறும் விறகடுப்பை மட்டும் வச்சு சமைக்கிறது கிடையாது, அதையும் தாண்டி நிறைய திட்டங்கள் வந்துட்டு இருக்குது. குப்பைகள், மக்கும் குப்பை, மக்காத குப்பைகள் மூலமா உருவாக்கப்படக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வாயுக்களை கொண்டு நிறைய எரிவாயுக்களை வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்துட்டு இப்போ கைவசம் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்பவே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா விறகடுப்புகளுக்கு மாறிக்கொண்டிருந்தாலுமே கூட இப்போ கேஸ் தட்டுப்பாடு குறைய ஆரம்பிச்சதுனால ஓரளவுக்கு நிலைமை வந்து கட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு மின்சார அடுப்புகளையும் நாடி போயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ மின்சார அடுப்புகளும் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூட் ஆகும் தெரியல. ஏன்னா வந்துட்டு யூனிட்டுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு கரண்ட் பில் இருக்கிறதுனால அதுவும் வந்துட்டு சரியா வருமானது தெரியல. இப்போ இயற்கை எரிவாயுக்களை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா பெட்ரோலிய பொருட்களுக்கான ஒரு நிலைமை வந்துட்டு கண்டிப்பாக மட்டுப்படும். அதற்கான ஒரு திட்டங்களை வந்துட்டு மத்திய அரசு இப்போ தீட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் வந்துட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஒரு ஆட்சியை நடத்தியிருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த போர் சவால்கள், போர் அச்சுறுத்தல்கள்ல இருந்து தேச நலனை காப்பாற்றுவது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ பொருளாதாரம் சரியாதபடிக்கு அதை தூக்கி நிறுத்துவதும் வந்துட்டு ரொம்பவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. வாரத்துக்கு 4 நாள் மட்டும் நீங்கள் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணினா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்கள தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை தான். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுட்டு வருது. இந்தியாவில் பெரும்பாலும் பெட்ரோலிய பொருட்களை வந்து எடுக்க முடியாது, அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னா கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து தான் அதை வாங்கணும் அப்படின்னா கூட நிறைய நாடுகள் கிட்ட நம்ம நட்பு பாராட்டி வச்சிருக்கிறோம். இந்த குறிப்பாக ரஷ்யா வந்துட்டு நமக்கு பெருமளவில் உதவி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் இஸ்ரேலும் போர்களை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். இது மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவானது இப்போ கொஞ்சம் கோவப்பட்டிருக்கிறாங்க. எங்கள் நாடு மேலே வந்து தேவையில்லாமல் ஈரான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்துச்சு அப்படின்னா விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தீவிரமடையாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எரிவாயுவுக்கான ஒரு தேவை வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இதனுடைய பிரச்சனை மிக தீவிரமாக இருக்கும். தொடர்ந்து வந்து இந்திய அரசாங்கம் இதை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு வந்துட்டு எரிவாயு தேவை இருக்கு. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் தான். இந்த பெட்ரோலிய பொருட்கள் வந்துட்டு தடையில்லாமல் கிடைச்சா மட்டும்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமானது அடுத்த நிலைக்கு வந்துட்டு நகரும். அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே முக்கியமானதாக இது பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்களோ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம கொஞ்சம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் ரொம்ப கூடிய விரைவில் தீரும் பட்சத்தில், இந்த பிரச்சனைகள் கூடிய விரைவில் வந்துட்டு நீங்கும் பட்சத்தில், போர் அபாயமானது தடைபடும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நாட்டிற்கான எரிவாயுவானது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது. கண்டிப்பாக தொடர்ந்து இந்தியாவானது ரஷ்யாவுக்கிட்டே வந்துட்டு தங்களுக்கான ஒரு எரிவாயு தேவையை வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. ஏன்னா நீண்ட கால நண்பர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரத்தினால வந்துட்டு நீங்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களை போலவே நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.